வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் காலிஃப்ளவர் லெமன் ரைஸ் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த காலிஃப்ளவர் லெமன் ரைஸை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. ஒரு காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். தண்டுகளை எல்லாம் நீக்கினது போக இது 350 கிராம் அளவு. இந்த காலிஃப்ளவரை பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் 4 வரமிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 10-12 முந்திரி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து இதை பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அளவான தீயில மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சிருந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். காலிஃப்ளவரில் மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா பிரட்டி விடணும். இப்போ ஸ்டவ்வில் தீயை குறைச்சி வச்சுட்டு மீடியம் சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் லெமன் ரைஸோட டேஸ்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு தோணும். அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். இதோடைய 1 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 30 செகண்ட் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் உதிரியாக வடித்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துடலாம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாதத்தை கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். குறைஞ்ச தீயிலேயே ஸ்டவ் எரியட்டும். சாதத்தில் நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் பிரட்டி விடணும். அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு பொருத்தமான இந்த காலிஃப்ளவர் லெமன் ரைஸை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.